السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு இந்த தஸ்பீஹை 313 தடவைகள் ஓதுவோம். இந்த தஸ்பீஹை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய ரிஸ்கையும் அல்லாஹினுடைய உதவியையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தஸ்பீஹை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இரவு நாம் இந்த தஸ்பீஹை 313 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீஹ். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹ். இந்த பாவ மன்னிப்பை நாம் அல்லாஹ்விடம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்று நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய ரிஸ்கும் அல்லாஹினுடைய உதவியும் நம்மை வந்தடையும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன துஆ, என்ன திக்ர் என்றால், அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர்லி என்ற இந்த வார்த்தையை 313 தடவைகள் ஓதுவோம். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்று பொருள்படக்கூடிய இந்த வார்த்தையை அதிகம் அதிகம் ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.